நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம பிறவி பிணிகளை முழுவதுமாக நீக்கக்கூடியவர். அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் எந்த விதமான நோய்களும் வராத அளவுக்கு உங்களை பாதுகாப்பு செய்யக்கூடியவர் அவர். இந்த திருத்தலம் எங்க இருக்குன்னா, இந்த இறைவனை அப்படியே நேசிச்சு அப்படியே அவரோட கலந்து அவர் பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய விதம் இருக்குதே வேற மாதிரி. ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். திருத்தலங்களை பத்தி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் பிறவி மருந்தீஸ்வரர் கோயில். இதுக்கு பேர் பிறவி மருந்தீஸ்வரர்னா நம்ம பிறப்பால் உண்டாகக்கூடிய கர்ம பிணிகள் அப்படின்னா என்னன்னா, நம்ம செஞ்சக்கூடிய எல்லா விதமான தோஷங்களுக்கு உண்டான நோய். இப்போ இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே இன்னைக்கு சுகரோட பிறக்குது, குழந்தை பிறக்கும் பொழுது ப்ரெஷரோட பிறக்குது, குழந்தை பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இருதயத்தில் ஓட்டம் இருக்குதுன்றான், குழந்தை பிறக்கும் பொழுதே மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குதுன்றான், குழந்தை பிறக்கும் பொழுதே விரல் பகுதிகளில் பின்னம் இருக்குதுன்றான், உதடுகள் பிளவுபட்டு விளக்குதுன்றான், கை கால்களில் ஊனம் இருக்குதுன்றான். இந்த மாதிரி பிறவி குறைபாடுகள்னு சொல்லக்கூடியது. இது கர்ம குறைபாடுகள், கர்ம நோய்கள்னு சொல்லக்கூடியது. அந்த பிறவி பிணிகளை தீர்க்கக்கூடியவர் பிறவி மருந்தீஸ்வரர். மிக அற்புதமான ஒரு திருத்தலம். இதுக்கு ஆன்மீகத்தில் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம பிறவி பிணிகளை முழுவதுமாக நீக்கக்கூடியவர். அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் எந்த விதமான நோய்களும் வராத அளவுக்கு உங்களை பாதுகாப்பு செய்யக்கூடியவர் அவர். இந்த திருத்தலம் எங்கே இருக்குதுன்னா, திருத்துறைப்பூண்டியில் இருக்குது. நம்ம தமிழகத்தில் கும்பகோணம், மயிலாடுதுறை, பார்த்தீங்க அப்படின்னா திருத்துறைப்பூண்டி, காரைக்கால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் ஒரு 3 மாத காலங்கள் அப்படியே லைனாக போய் ஒவ்வொரு கோயிலும் பார்த்துட்டு வந்துட்டானாவே அவன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. இவன் மட்டும் இல்லை, இவனுடைய முன்ஜென்மங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஒரு 7-8 தலைமுறைகளுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களையும் நிவர்த்தி செஞ்சிடலாம். அவ்வளோ ஆலயங்கள் இருக்குது. அதில் இந்த ஆலயம் அவ்வளோ அற்புதமான ஒரு ஆலயம். அது அங்கே வினோத் கங்காதர்னு ஒருத்தர் இருக்கிறார், குருக்கள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா பணிவு அப்படின்னா இவ்வளோதான் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு பணிவு, பகவான் மீது அவ்வளோ பெரிய காதல் பற்று. அந்த இறைவனை அப்படியே நேசித்து அப்படியே அவரோட கலந்து அவர் பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய விதம் இருக்குதே வேற மாதிரி. ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்தலம் அது. அவர் அவர் அன்பாக கனிவாக அவங்கள நல்லா வழி நடத்தி, ஐயா இந்த ஆலயங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ அற்புதம் நடத்துகிறார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயம் போட்டிருந்தார். அதாவது இங்கே இது நாள் வரலும் பள்ளியறை பூஜைகள் ஏதோ பண்ணாமல் இருந்த மாதிரியும் துவங்கி இருக்கிறது என்ன சொல்லியிருந்தார். எனக்கு சரியாக புரியல. ஸோ பள்ளியறை பூஜைகள் இப்போ ஏதோ சிறப்பாக செய்வாங்களாட்டுருக்குது. இப்போ பழமையான ஆலயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் பெருசாக டொனேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டினாங்கன்னா டொனேஷன் பண்ணுவாங்க. இப்போலாம் ஹைஃபையாக இருக்குதா கோயில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டொனேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரொம்ப பழமையான ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புனரமைப்பு கடாமல் நிறையா இருக்குது. எண்ணெய் கூட இல்லாமல் ஆலயங்கள்லாம் நிறையா இருக்குது. நான் ஒரு சில கோயில்களெல்லாம் போயிருந்தேன். போய் பார்க்கும் பொழுது எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கூட ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா என்ன பண்ணோம்னா அந்த கோயில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மார்க்கெட் பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையை நம்ம சொல்லித்தானே ஆகணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் இறைவனுடைய பாதங்களை பிடிச்சி வேலை பார்க்கக்கூடிய நம்ம அவரை பற்றி சொல்லாமல் வேறு யாரை பற்றி சொல்ல முடியும்? ஸோ அப்படிங்கும்போது அந்த பிறவி ஸ்தலங்களில் போய் அந்த ஆலயத்தில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பிறவி பிணிகள் அனைத்து நிவர்த்தி ஆயிரும். மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய மிக அருமையான பழமையான சிவாலயம். அது இன்னொரு பெரிய டாப் சீக்ரெட் என்னன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் அதுதான். அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம். அப்போ வாழ்க்கையினுடைய துவக்க புள்ளியே அஸ்வினி தான். அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான முதல் கோயிலும் அதுதான். ஸோ அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிறவி பிணிகள் அனைத்தும் தீர்ந்துடும். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம், அவசியம் போங்க. பகவானுடைய அருள்கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெற்றுட்டு வாங்க. ஸோ அங்கே வினோத் கங்காதர்னு அவர் குருக்கள் பேர். மிக அற்புதமான மனிதர். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்காக எல்லா நேரமும் உழைக்கக்கூடியவர், எல்லா இடங்களிலும் நின்று பூஜை பண்ணக்கூடியவர். அற்புதமான மனிதர். பயன்படுத்துங்க, பலனடையுங்கள். நன்றி.